இந்த வீடியோவில் 2 செய்தி பார்க்க போகிறோங்க. முதல் செய்தி சீமானை பற்றியது. அண்ணாமலையே சீண்டிய சீமான், தருமடி கொடுத்த பாஜகவினர். இந்த வீடியோவை மட்டும் சீமான் பார்த்தார்னா இனி அண்ணாமலையை தொடவே கூடாது என்ற முடிவுக்கு வந்துடுவார். ஆனால் நம்ம வீடியோவை பார்க்க மாட்டார். இருந்தாலும் நம்ம சீமான் அவர்களை வச்சு செய்ய போகிறோம். ரெண்டாவது, நம்ம கனிமொழி அக்கா அவர்கள் பேசின விஷயம் தொடர்பாக சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனுங்க. நேற்று திமுகவுடைய செயற்குழு கூட்டம் நடந்தது. 800க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். மகளிர் அணியும் ஆண் நிர்வாகிகளுக்கு இணையாக சரிபாதியாக அந்த செயற்குழுவில் கலந்து கொண்டார்கள். அப்படி கலந்து கொண்ட கூட்டத்தில் கனிமொழி அக்கா ஒன்று பேசியிருக்கிறாங்க. 2026லும் திமுக ஆட்சி தான், நான் அடித்து சொல்லுகின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வரக்கூடிய தேர்தலிலே நிச்சயமாக அவர் சொல்லுவது போல 200 தொகுதிகளில் வெற்றி மட்டுமில்லை, அதை தாண்டி 50% வாக்குகள், ஏன்னா கிட்டத்தட்ட பெண்களே 50%க்கு மேலே இருக்கும். மகளிர் அணி என்ன வேலையை பார்க்க வேண்டும் என்று சொல்லிட்டு பட்டியலிட்டு அதற்கான பணியும் ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. அக்கா பரபரப்பாக பேசுனாங்க, திமுகவுடைய செயற்குழுவில் ஆவேசமாக பேசுனாங்க. ஆனாலும் 2026ல் திமுக எப்படி மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று தெரியலையே. ஏன்னா 2019 2021ல் அக்கா கனிமொழி அவர்கள் பேசின லாஜிக்கை வச்சு பார்க்கும்போது 2026ல் திமுக ஆட்சிக்கு வராதே. எதை பற்றிப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது 2019 இருந்தாலும் சரி 2021 இருந்தாலும் சரி, கனிமொழி அக்கா ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாகவே எல்லா மேடையிலும் பேசினாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு மனசாட்சி இருக்குதா? எங்கே பார்த்தாலும் டாஸ்மார்க்கை திறந்துட்டாரு. கட்டுப்பாடு அற்று குடித்து தீர்க்கிறாங்க. அதனால் நிறைய பேர் செத்து போயிட்டான். இன்றைக்கி இந்தியாவிலே அதிகமான இளம் விதவைகள் இருக்கின்ற இடம் தமிழகம்தான். இந்த இளம் விதவைகளுடைய கண்ணீரை எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தும். இளம் விதவைகளுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய ஆட்சி திமுக ஆட்சியாக இருக்கும். இளம் விதவைகள் எங்களுக்கு ஓட்டு போட்டாவே போதுமே, நாங்கள் வெற்றி பெற்று விடுவோமே, அந்த அளவுக்கு தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கின்றார்கள். ஸோ இளம் விதவைகளுடைய வாழ்வாதாரமும் கிடையாது, குழந்தைகளும் கஷ்டப்படுது. அவங்களுடைய கண்ணீருக்கான விடையும் எடப்பாடி பழனிசாமியால் தீர்வை தர முடியல. அதனால் இளம் விதவைகள் கொதித்து போய் கிடக்கின்றார்கள். அதனால் திமுக நிச்சயமாக அவங்க ஆதரவுடன் வெற்றி பெற்று ஆட்சி பிடிச்சி அவங்களுக்கான தீர்வை கொடுப்போம் அப்படின்னு அக்கா கனிமொழி அவர்கள் பேசினாங்க. நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் 2019 2021 விட 2026ல் அதிகப்படியான இளம் விதவைகள் தமிழகத்தில் இருப்பாங்களே. ஏன்னா இளம் விதவைகளை பொறுத்த வரைக்கும் ஆளுகின்ற கட்சிக்கு எதிராகத்தான் வாக்களிக்கின்றார்கள் என்கின்ற பொழுது 2021லேருந்து 2026 கணக்கு பார்த்தா கூட கிட்டத்தட்ட 2 மடங்கு 3 மடங்கு இளம் விதவைகள் தமிழகத்தில் அதிகரித்து இருக்க வேண்டுமே. அப்போது இளம் விதவைகள் எப்படி திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க? ஏன்னா எடப்பாடியார் ஆட்சி காலத்திலேயாவது கொரோனா வந்தது இடைப்பட்ட காலத்தில், அப்போது டாஸ்மார்க்காவது மூடப்பட்டு இருந்தது. ரெண்டாவது, பாமக களத்தில் இறங்கி எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் ஒரு 3000 கடைகளுக்கு மேலானவற்றை மூடினாங்க. நிறைய பார்லாம் பார்த்தீங்கன்னா உரிமம் இல்லை என்று சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியாவது ரத்து பண்ணார். இப்படி குடிப்பதற்கான நேரத்தை குறைத்து கடைகளை மூடி பார்களுடைய லைசன்ஸ்லாம் ரத்து பண்ணி குறைச்சி வச்சிருக்கின்ற போதே 2021ல் இந்தியாவிலே அதிகப்படியான இளம் விதவைகள் இருந்தாங்க தமிழகத்தில். ஆனால் இன்றைக்கி சந்து பொந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்கில் விற்குதோ இல்லையோ, மற்ற எல்லா இடத்துலையும் சரக்கு விற்கப்படுகிறது. அதையெல்லாம் தாண்டி போதைப்பொருள் நடமாட்டம் செம்மையாக இருக்குது. பள்ளிக்கு அருகாமையில் இருக்குது, கோயிலுக்கு அருகாமையில் இருக்குது. இன்றைக்கி சின்னஞ்சிறு பசங்க கூட பார்த்தீங்கன்னா போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். அதுலேயும் சிந்தட்டிக்ஸ் ட்ரக்ஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு கஞ்சாவாக இருந்தாலும் சரி, அதை விட டாஸ்மார்க்காக இருந்தாலும் சரி, ஏகப்பட்ட பேர் இன்றைக்கி போதைக்கு அடிமையாகி கிடக்கின்றான். அப்படி பார்க்கும்பொழுது 2021 விட 2026ல் 2 மடங்கு 3 மடங்கு இளம் விதவைகள் அதிகரித்திருக்க வேண்டும் தமிழகத்தில். இளம் விதவைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்ற போது அது ஆளுங்கட்சிக்கு எதிராகத்தான் போய் நிற்கிறது. ஏன்னா 2019ல் இளம் விதவைகள் ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தானே ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி 2019 2021 2 தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தானே ஓட்டு போட்டாங்க. அப்போது 2026ல் இருக்கக்கூடிய இளம் விதவைகள் திமுகவை எந்த அடிப்படையில் ஆதரிப்பாங்க? ஏயா, இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு கனிமொழியை விட்டு பேச வச்சிங்க. ஆனால் அந்த கனிமொழியை கொடுத்த எந்த வாக்குறுதியும் நீங்கள் நிறைவேற்றவே இல்லை. இன்றைய காலகட்டத்தில் டாஸ்மார்க் மூடுவதை பற்றி கனிமொழி கிட்ட கேட்கின்ற போது நாங்கள் 2016ல் வாக்குறுதி கொடுத்தோம்,
அன்னைக்கு எங்களை ஆதரித்து யாரும் வாக்களிக்கவில்லை. நாங்கள் 2021 எந்த விதமான வாக்குறுதியும் தரல. அதனால் நாங்கள் டாஸ்மார்க்கை ஏன் மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறாங்க. அப்போது இளம் விதவைகள் அதிகரித்தா பரவாயில்லையா? இல்லை குடித்து குடித்து கணவன்மார்கள் இறந்து போய்விட்டால் பரவாயில்லையா? இப்போது எடப்பாடி பழனிசாமி படிப்படியாக மதுக்கடை மூடுவேன் என்று சொல்லிவிட்டு அவர் ஆட்சியில் ஒரு 1000 கடைக்கு மேலாக மூடினாங்க. ஆனால் நீங்கள் படிப்படியாக கடையை மூடுவோம் என்று 351வது தேர்தல் வாக்குறுதியாக 2021 கூட தான் கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் எத்தனை கடையை மூடி இருக்கிறீங்க? இளம் விதவைகளை பேசின நீங்களே இன்னைக்கு உங்கள் ஆட்சியில் ஏகப்பட்ட இளம் விதவைகளை உருவாக்கி வச்சுருக்கீங்க. அவங்கெல்லாம் உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 1000 ரூபாய் வாங்கிக்கினா அதான் திருமாவளவன் அவர்களே சொல்லிட்டார தந்தி டிவியில், நீ என்னதான் நீ 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, என்ன கலைஞர் விட்டு பணமாக கொடுக்குறாங்க, அரசாங்க பணம் தானே தராங்க, அப்புறம் எதுக்காக நாங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தரப்படுவது என்னுடைய வரி பணம் தான் என்று சொல்லிட்டு இந்த நலத்திட்டத்தை வச்சுக்கிட்டு மட்டும் நம்ம வாக்கு வாங்க முடியாது. அதை தாண்டி பல சமூக நலத்திட்டங்கள் செய்யணும். அதையெல்லாம் தாண்டி நிறைய ஆணவ கொலைகளும், இரண்டாவது சாதி மறுப்பு திருமணங்கள் தடுக்கப்படுவதும், பட்டியலின மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளும் இந்த ஆட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு நேற்று தான் பேசினார் நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். அதனால் 1000 ரூபாய் வச்செல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றத உங்கள் கூட்டணி கட்சியே சொல்லும் பொழுது நீங்கள் எந்த தைரியத்தில் 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை எடப்பாடி பழனிசாமி என்ன 1000 ரூபாய் கொடுக்கலையா? இல்லை விவசாய கடனை தள்ளுபடி பண்ணலையா? இல்லை கொரோனாவை அடிப்படையாக வச்சு 1000 ரூபாய் 1500 ரூபாய் பணம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கொடுக்கலையா? இல்லை இலவசமாக அரிசி கொடுக்கலையா? இல்லை இலவசமாக உணவு கொடுக்கலையா? எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் இலவசமாக அம்மா உணவகத்தில் சோறே போட்டாங்களே, துணிமணி கொடுக்கலையா? பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்கலையா? ஸோ 1000 ரூபாய் கொடுத்தாலே நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்றால் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றிருக்க வேண்டுமே. அதிலும் விவசாய கடனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியில் 2 முறை தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆட்சிக்கு வந்த தொடக்கத்தில் மறுபடியும் ஆட்சி முடிகின்ற பொழுதும் விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஏன் நகையா? நீ வச்சு இருக்கியோ வச்சு இல்லையோ, ஆனால் நகை கடன் என்று பேங்க்கில் இருந்தால் போதும், அதை ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி தள்ளுபடி பண்ணார். ஆனால் நீங்கள் நல்லவையவன் கெட்டவையவன் பார்த்தீங்க, கட்சிக்காரன் யார் என்னன்னு பார்த்தீங்க. அதையெல்லாம் தாண்டி போலி நகை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர் நகை வைத்திருக்கின்ற பொழுது, அதாவது பேங்க்கில் அடமானம் வச்சு காசு வாங்கியிருக்கின்ற பொழுது நீங்கள் 13 லட்சம் பேருடைய கடனை தான் தள்ளுபடி பண்ணீங்க. இப்படி நலத்திட்டங்கள் என்கின்ற போது எல்லா பெண்களுக்கும் கூட 1000 ரூபாய் கொடுக்கல. அதே மாதிரி கல்வி கற்கின்ற எல்லா பெண்களுக்கும் எல்லா ஆண்களுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கல. 10வது 12வது வரைக்கும் 1000 ரூபாய் தராதவங்க 12வதுக்கு மேலே படிக்கிறவங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் தரீங்க. அப்போ 1வதுலேருந்து 12வது வரைக்கும் படிக்கின்ற மக்களுக்கு ஊக்கத்தொகையாக என்ன தரப்போகிறீங்க? அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்வி கட்டணம் கொடுத்துட்டா போதுமா? இல்லை பாடப்புத்தகம் கொடுத்துட்டா மட்டும் போதுமா? அவங்க பள்ளிக்கு வந்துடுவாங்களா? காலை உணவு திட்டம் நாங்கள் கொண்டு வந்தோன்னு சொன்னீங்க, எடப்பாடியார் கொடுத்தா காலை உணவு திட்டம் கொண்டு வந்தார். அதனால் நலத்திட்டங்கள் மூலமாக இளம் விதவைகளுடைய மனசை திருப்திப்படுத்திட முடியுமா? அந்த இளம் விதவைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு 2019 2021 விட இன்றைக்கி தமிழகத்தில் இளம் விதவைகள் 2-3 மடங்கு அதிகரித்திருப்பாங்க. அப்படின்னா திமுகவுக்கு 2019 2021 விழுந்த வாக்குகளை விட 2-3 மடங்கு குறைவாக தான் விழும். அப்படி பார்க்கும்பொழுது, அதாவது கனிமொழி அவர்கள் சொன்ன லாஜிக் படி பார்க்கின்ற போது 2026 திமுக தோக்கணுமே. ஆனால் கனிமொழி அவர்கள் எந்த தைரியத்தில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. அப்படியே கொஞ்சம் சீமானுக்கு வருவோம். அண்ணாமலையை பார்த்து சீமான் அவர்கள் என்ன கேட்குறாருன்னா, உங்களுக்கு இஸ்லாமியரை எதிர்ப்பதை தவிர வேற என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேளுங்களேன். தம்பி அண்ணாமலைகிட்ட நான் அன்பா கேட்குறேன், இஸ்லாமியர்களை எதிர்ப்பதை தவிர உங்கள் ஆள் மனதில் நீங்கள் கை வச்சு பேசுங்க. உங்கள் கட்சிக்கு, அதாவது RSS இயக்கத்துக்கு இஸ்லாமிய மக்களை எதிர்ப்பதை தவிர ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பயங்கரவாதிக்கு பின்னாடி போய் நிற்பதை தவிர சீமானுக்கு வேற என்ன தெரியும்? இந்த யாசின் மாலிக் தெரியுமா? காஷ்மீர் பிரிவினைவாதி, காஷ்மீர் தனிநாடு ஆக்கப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்து கண்டானே, தெரியும்ல? அவனை கூப்பிட்டுன்னு இங்கே மீட்டிங் போட்டவன் தான் இந்த சீமான். ஆசிம் மாலிக் தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவர். அவனை பல முறை கைது பண்ணி உள்ளே போடுவாங்க, பிரிவினைவாதி. அவனையே கூப்பிட்டு வந்தான்னா இவன் யாருன்னு நல்ல அடையாளம் தெரியுதா இல்லையா? இப்போ அக்பர் பாஷா அவன் என்ன உத்தமனா தியாகியா? அவனை போய் அப்பான்னு சொல்கிற?
ஏன் இஸ்லாமியர்களில் வேற யாருமே உனக்கு சொந்தமோ பந்தமோ அப்பாவோ ஆத்தாவோ சொல்கிறதுக்கு ஆளே கிடைக்கலையா? எப்போ பார்த்தாலும் பிரிவினைவாதியை அண்ணேன்னு சொல்கிறது யாசிம் மாலிக் போன்றவனை, ரெண்டாவது அக்பர் பாஷா போன்ற குண்டுவெடிப்பு குற்றவாளியை போயிட்டு 58 பேரை கொலை செய்தவனை போயிட்டு அப்பான்னு சொல்கிறது, ஏன் யாசிம் மாலிக்குக்கோ இல்லை அக்பர் பாஷாவுக்கோ சொந்தக்காரனே கிடையாதா? அவனுடைய இறுதி ஊர்வலத்தை அவங்களாம் செய்ய மாட்டாங்களா? இல்லை இஸ்லாமியர்களுக்கு பின்னாடி நிற்கிறேன்னு சொல்லிவிட்டு பயங்கரவாதியினுடைய பின்னாடி போய் நிற்கிறிய, உனக்கு என்னைக்காவது புத்தி இருக்குதா? இஸ்லாமியர்கள் எனக்கு ஓட்டே போட மாட்டாங்க அப்படின்னு ஆதங்கப்படுற நீ இஸ்லாமியர்களுக்கு பின்னாடி நின்னா தானையா இஸ்லாமியர்கள் உனக்கு ஓட்டு போடுவாங்க? சீமான், நீ தான் பிரிவினைவாதி பயங்கரவாதி பின்னாடி நிற்கிறிய, இஸ்லாமியன் எவன் உனக்கு ஓட்டு போடுவான் சொல்லு பார்க்கலாம்? இஸ்லாமியனுக்கும் மனசாட்சி இருக்குமா இல்லையா? அவனும் உயிர் போனா வருந்துவானா இல்லையா? இஸ்லாமியனும் பிறருடைய வழியை அறிஞ்சவனா இருப்பானா இல்லையா? இந்த அக்பர் பாஷா 58 பேரை கொன்று 200 பேர் காயமடைவதற்கான குண்டுவெடிப்பில் தொடர்புடைய முதன்மையான குற்றவாளி. அந்த பதைக்கின்ற காட்சியை இஸ்லாமியன் பார்த்துருப்பானா இல்லையா? அந்த குண்டுவெடிப்பில் ஒரு இஸ்லாமிய குழந்தையும் உயிர் இருந்திருக்குது, அந்த வழியை இஸ்லாமியன் உணர்ந்திருப்பானா இல்லையா? அப்பேற்பட்ட குற்றவாளிக்கு போய் நின்றுக்கிட்டு எங்கள் அப்பான்னு சொல்லிக்கிட்டு இறுதி உருவத்தில் கலந்துக்கிட்டா எப்படி இஸ்லாமியன் ஓட்டு போடுவான்? திமுக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அவங்க கூட இந்த மாதிரி பயங்கரவாதியினுடைய ஆதரவாளராக பக்கத்தில் போய் நிற்கலையே, வெளிப்படையாக காட்டிக்கலையே. ஆனால் நீ நேரடியாக பயங்கரவாதி பின்னாடி போய் நின்றுக்கிட்டு எங்கள் அப்பான்னு சொல்லிகிட்டு இருக்கிற. என்னைக்காவது நாட்டு ஒற்றுமையை பற்றி இவன் பேசியிருக்கானா இந்த சீமான்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எல்லாரும் ஒரு தாய் மக்கள் என்று சொல்லிவிட்டு எல்லா மக்களையும் ஒன்றா பார்த்துருக்கானா? இல்லை தமிழ்நாட்டை எப்படா பிரிக்கலாம் என்ற எண்ணத்தோடு பேசுனானே கண்டு என்னைக்காவது இந்தியாவின் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டை கருதி இருக்கின்றானா? என்ன உரிமை போயிடுச்சு? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தமிழகத்தின் உரிமையை பறிக்காததை விட பாஜக என்ன பெருசாக பறித்து விட்டது? இல்லை காங்கிரஸ் கட்சி காலத்தில் நடக்காத மதக்கலவரம் பாஜக ஆட்சியில் நடந்துடுச்சு? ஏன் தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டத்தை சிறுபான்மையினர் மத்தியில் உருவாக்கி கொண்டே இருக்கின்ற நீ போய் பயங்கரவாதி பின்னாடி நின்றுக்கிட்டு இல்லை பிரிவினைவாதியை கூட்டின்னு மீட்டிங் போடுறதுனால அடுத்து வருகின்ற இளம் தலைமுறைகளுக்கு என்ன செய்தியை சொல்ல வர நீ? இல்லை இந்த மாதிரி பயங்கரவாதிகளை அழைச்சி கொண்டு வருவதனால இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் தியாகி என்று நினச்சிடுவாங்களா? எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கிற? கேட்டால் இஸ்லாமியர்கள் எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க, நான் நாட்டுக்காக நிற்கிறேன், ஓட்டுக்காக நிற்கல அப்படிங்கிறான். இஸ்லாமியர்களுக்கு 5 கடமைகள் இருக்குது. ஆனால் 6வது கடமையாக திமுக ஓட்டு போகிறது. இறை தூதரே திமுக ஓட்டு போடாத அப்படின்னு சொன்னால் கூட நீ இறை தூதரே இல்லை என்று சொன்னாலும் சொல்லுவாங்களே கண்டு இஸ்லாம் பெருமக்கள் ஒருபோதும் எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சீமான் சொல்கிறாரு. உனக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரியுது. இல்லை எதற்காக அவங்க பின்னாடி போய் நின்று என்ன உரிமைக்காக போராடின அதை சொல்ல பார்க்கலாம். இஸ்லாமியருடைய உரிமைக்காக நான் போராடுறேன் அப்படின்னா என்ன உரிமைக்காக போராடினேன்? இல்லை இங்கே இஸ்லாமியருக்கு பின்னாடி நிற்கக்கூடிய இந்த சீமான் இஸ்லாம் நாடுகளில் இந்துக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கு எதிராக என்னைக்காவது வாய் தந்திருக்கானா? சொல்லுங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் பின்னாடி நான் நிற்கிறேன், பக்கத்தில் நிற்கிறேன் அப்படின்னு பேசுகிற இந்த பன்னாடை வங்காளதேசத்தில் இந்துக்களை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுமைப்படுத்தினாங்க, அழிச்சியாக போயிட்டாங்க. பாகிஸ்தானில் வன்முறை நடக்கின்ற போது, ஆப்கானிஸ்தானில் வன்முறை நடக்க போது, எங்கே இந்துக்களுக்கு எதிராக கொடுமைகள் நடக்கின்ற போதும் இவன் என்னைக்காவது குரல் கொடுத்துருக்கின்றானா? பாதிக்கப்பட்ட மக்கள் பின்னாடி நிற்கிறேன்னா இந்துக்கள்லாம் பாதிக்கப்பட்டா இவன் கண்ணில் தெரியாதா? ஆக மொத்தத்தில் பிரிவினைவாதியை ஆதரிப்பதன் மூலமாக ஓட்டு பிச்சை எடுப்பதை தவிர இவனுக்கு என்ன தெரியும் சீமானுக்கு? ஆனால் சமூக நீதி பற்றி பாஜகவுக்கு என்ன தெரியும்? ஏயா இடஒதுக்கீடு என்பது சாதி அடிப்படையில் தான் கொடுக்கணும், பொருளாதார அடிப்படையில் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் ஓகே தான். இங்கே திமுக ஆட்சியானது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலை. என்னைக்காவது களத்தில் இறங்கி போராட்டம் நடத்திருக்கிறியா? சும்மா எங்கேயாவது பேட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். அள்ளி கொடுக்காத, அளந்து கொடு, எடுத்து கொடுக்காத, எண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவான் அழகழகா சீமான். ஆனாலும் எப்போவுமே சரி சாதிவாரி கணக்கெடுப்புக்காக களத்தில் இறங்கி போராட மாட்டான். அப்படி களத்தில் இறங்கி போராடினான்னு வச்சுங்களேன், தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த சாதி எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அதனால் எந்த சாதி எவ்வளோன்றது தெரியக்கூடாது. ஆனால் இருந்தாலும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லணும். சும்மா எல்லாம் பசப்பு வார்த்தை தான். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இடஒதுக்கீட்டில் செய்யாத குளறுபடியோ இல்லை இடஒதுக்கீடே வேண்டாம் என்று சொல்லுகின்ற நம்ம ராகுல் காந்திக்கு எதிராகவோ இவன் பேச மாட்டான். சும்மா பாஜகவை திட்டணும், அதுக்கு காங்கிரஸையும் கொஞ்சம் துணைக்கு இழுத்துக்கணும், அவ்வளோதான். பாஜகவை திட்டுற மாதிரி காங்கிரஸை திட்ட மாட்டான். இலங்கையில் ஒட்டுமொத்தமாக சிங்களன் பார்த்தீங்கன்னா தமிழர் அடையாளத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கிறான்
அப்படின்னு கதறுகின்ற இந்த சீமான் ஒரு காலத்தில் வெளிநாட்டு ஆட்சியாளர்கள் நம்முடைய அடையாளங்களை எல்லாம் அழிச்சாங்க. புரியுதா? அந்த அடையாளங்கள் இன்னும் கூட அழிக்கப்பட்டதுடைய எச்சங்கள் இருக்குது. இப்போ அதை மீட்டெடுக்கணுமா இல்லையா? எல்லா இடத்தையுமா போய் நோண்டிக்கிட்டு இருக்காங்க, எல்லா இடத்தையுமா போய் இடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அடையாளங்களை அழிக்கின்ற பொழுது இலங்கையில் கதறுகின்ற சீமான் இந்தியாவில் அழிக்கப்பட்ட அடையாளங்களை மீட்க வேண்டும் என்று குரல் கொடுக்கின்ற மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மதத்துக்கு எதிராக பேசுகிறாங்க, ஒரு இஸ்லாத்துக்கு எதிராக பாஜக இருக்குது அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? மக்களுடைய குரல் நியாயமானதாக இருந்தால் எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, எந்த புரட்சியாளராக இருந்தாலும் சரி காது கொடுத்து கேட்கணும். நியாயம் இல்லையா, இது நியாயமில்லை என்று சொல்லணும். இது வரைக்கும் அதிமுக காரங்க எந்த மதத்தையும் எதிர்த்து பேசுனது கிடையாது, யாருக்கும் எதிராக செயல்பட்டதும் கிடையாது. அவங்களுக்கே இஸ்லாமியர்கள் ஓட்டு போட மாட்டுறாங்க. நீ போய் பயங்கரவாதி பின்னாடி நின்றுக்கிட்டு எனக்கு ஓட்டு போடலன்னு கதறி கிடக்கிற போடா மொக்க பயில. சரி நண்பர்களே, சீமானை பொறுத்த வரைக்கும் அனுதாபம் தேடி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் அடையலாம் என்பதற்காகத்தான் ஒரு பயங்கரவாதி இறந்து விட்ட பிறகு போய் நின்றுக்கிட்டு அப்பா அப்பான்னு கதறி ஒரு உளவியல் ரீதியான அனுதாபாலியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக போனால் அதுக்கு அண்ணாமலையார் தக்க பதிலடி கொடுத்தாரு. அதனால தான் பாதிப்படைந்தவர்களே ஒன்று சேர்த்து பேரணி நடத்தினார். அந்த பேரணி பெருசாக வெற்றி பெற்றது. இந்துக்களாக மட்டும் இல்லை, மற்ற எல்லா மதத்தினரும் பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் கருப்பு தினம் அனுசரிக்கின்ற பொழுது இளைஞர்கள் பெண்கள் ஒன்றாக திரண்டு இந்த சீமான் போன்ற பிரிவினைவாதிகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தார்கள். அண்ணாமலையும் பார்த்திங்கன்னா செமையாக பேசியிருந்தார் ஆவேசமாக. அந்த வீடியோலாம் நம்ம தந்துருந்தோம். இதெல்லாம் இந்துக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஸோ அந்த கோவம் தான் பார்த்திங்கன்னா அண்ணாமலை பார்த்து உனக்கு இஸ்லாமிற்கு எதிராக செயல்படுவதை தவிர உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு பேசுகிறாரு சீமான். கடைசியாக சொல்கிறேன், சீமான் இப்படியே போனேன்னா உங்கள் கட்சி கரைந்து போய்விடும். இல்லைன்னு வச்சுக்கலாம், காலத்தால் அடுத்தடுத்த ஆட்சியாளர்களால் உங்கள் கட்சி தடை செய்தாலும் தடை செய்யப்படலாம். அதனால் பயங்கரவாதி பின்னாடி நிற்காத அப்படின்ற அன்பான அறிவுரையை சொல்லி நாம் இந்த வீடியோவை முடிக்கணும். என்ன தான் நம்மளோட 10 வருஷத்துக்கு 10-13 வருஷம் நம்ம சீமான் அவர்கள் நம்மளை விட மூத்தவராக இருந்தாலும் அறிவுரை சொல்ல வேண்டியதாக நமக்கு இருக்கிறது. அதான் சொன்னேன். நன்றி நண்பர்கள்.